This holiday season, come meet the Mermaid Scuba Santa at VGP Marine Kingdom, Chennai. தஞ்சை பெரிய கோவில் அப்படின்னு சொன்ன உடனே நமக்கு சட்டுன்னு ஞாபகம் வருது அங்க இருக்கிற கல்வெட்டுகள், கோவில், சோழர் ஆட்சி காலங்கள், இப்படி எல்லாமே ஞாபகம் வரும். இந்த மாதிரி மன்னர்கள் கால கல்வெட்டுகளை கணினி மயமாக்குறதுக்காக 7 பேர் கொண்ட தொல்லியல் துறை கல்வெட்டு பிரிவு குழுவினர் இப்போ ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க. கட்டடக்கலைக்கும் சிற்பக்கலைக்கும் எடுத்துக்காட்டா திகழ்ந்துட்டு வர தஞ்சை பெரிய கோவில் உலக பாரம்பரிய சின்னமா போற்றப்பட்டு வந்துகிட்டு இருக்கு. கோவில் வளாகம், பிரகாரங்கள், நுழைவு வாயில், கோபுரங்கள், இப்படி எல்லா இடத்துலயுமே கல்வெட்டுகள் ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. தஞ்சை சோழ மன்னர்களை தொடர்ந்து நாயக்கர்கள், மராட்டியர்கள், இப்படி பலரும் ஆட்சி புரிஞ்சிட்டு வந்துகிட்டு இருந்தாங்க. அந்தந்த மன்னர்கள் ஆட்சி புரிஞ்சப்போ தங்களோட வரலாற்று கூறுகளை கல்வெட்டுகளா பெரிய கோவில்ல பொறிக்கிறது வழக்கமா வச்சிருந்தாங்க. இந்த கல்வெட்டுகளை பாதுகாத்து அதன் சிறப்புகளை அடுத்த தலைமுறையினருக்கும் ஆராய்ச்சி மாணவர்களுக்கும் கொண்டு சேர்க்கும் முயற்சியா இப்போ ஒரு விஷயம் நடந்துகிட்டு இருக்கு. அதாவது கல்வெட்டு பிரதிகளை கணினி மயமாக்குறதுக்காக தொல்லியல் துறை கல்வெட்டு பிரிவினர் இறங்கி இருக்காங்க. மைசூரை தலைமையிடமா கொண்ட செயல்பட்டு வரும் கல்வெட்டு பிரிவில இருந்து கல்வெட்டு ஆய்வாளரான டாக்டர் கே முனிரத்னம் தலைமையில 7 பேர் கொண்ட குழுவினர் தஞ்சை பெரிய கோவிலுக்கு வந்திருக்காங்க. இவங்க காகிதத்துல மை தடவி கல்வெட்டுகள்ல பதிச்சு அதுல இருக்கிற எழுத்துக்களை பதிந்து வந்துகிட்டு இருக்காங்க. இதுக்கு கல்வெட்டு மைப்படி அப்படின்னு பெயர் சூட்டியிருக்காங்க. இந்த கோவில்ல 10ஆம் நூற்றாண்டு முதல் 17ஆம் நூற்றாண்டு வரையிலான கல்வெட்டுகள் இருக்கு. இதுல கோவில்ல உள்ள செப்பு திருமேனிகள், ஆபரணங்கள், நிலங்கள் பத்தி கல்வெட்டுகள்ல பதிவிடப்பட்டு உள்ளதா தெரிவிச்ச இந்த குழுவினர் 10 நாட்கள் மைப்படி எடுக்கும் பணியில ஈடுபட இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. This holiday season, come meet the Mermaid Scuba Santa at VGP Marine Kingdom, Chennai.